இப்படி புதுச்சேரியில ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக டோக்கன் விநியோகித்ததாக ஒரு புகார் எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இன்று தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கியுள்ள நிலையில் பாகூர் தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் ஆதரவாளர்கள் வாக்காளர்களுக்கு பரிசு டோக்கன் விநியோகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குப்பதிவு துவங்குவதற்கு முன்பாகவே அதிகாலையில் வீடு வீடாக சென்று அவரது ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் டோக்கன், பரிசு பொருட்கள், மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக் கொள்வதற்காக வாக்களித்த பின்பு வாக்காளர்களுக்கு உறுதியளித்து இந்த டோக்கன் விநியோகிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாக்காளர்களுக்கு கவரும் டோக்கன் விநியோகத்தை குறித்து உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடும் தற்போதைய வேட்பாளர் செந்தில்குமார் ஆதரவாளர்கள் டோக்கனை விநியோகத்தை தடுத்து நிறுத்தி முயற்சியில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் டோக்கன்களை வீதியில் வீசிவிட்டு தப்பி ஓடினார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உடனடியாக உள்ளூர் போலீசார் மற்றும் துணை ராணுவ படை குவிக்கப்பட்டு அந்த தள்ளுமுள்ளு ஈடுபட்டவர்கள் தடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தற்பொழுது வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. கிப்டி விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்பட்ட சம்பவத்தால் மோதல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்ததான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்டோம். இந்த மாதிரி நைட்டு 4 பேர் எங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுத்ததில் மளிகை பொருள் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஜெக்கு சின்ன ஜெயிச்சு வந்தால் இன்னும் பரிசு பொருள்கள் நிறைய தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. காசு கொடுத்துருக்குறாங்க. ஜெக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி 4 மணிக்கு கதவை தட்டி ஓட்டு போடுங்க ஜக்குக்கு, அது மாதிரி கூப்பன் கொடுத்தாங்க. பொருள் தரோம், ஜெயிச்சாக்கா காசு கொடுத்தாங்க. ஜக்குக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுத்து நீங்கள் ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் ஜக்கு சின்னத்தில் ஓட்டு போடுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மளிகை பொருள், காசு உங்களுக்கு எல்லாமே தரோன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவாக இருந்தார். அவர் நான் எல்லாம் செஞ்சுக்கிறேன், இதே போல் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிக்கிறாரு.